அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாமன ஜெயந்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாவிஷ்ணு அவர்கள் வாமன அவதாரத்தை வாழ்த்தும் விதமாகவும் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாகவும் கேரள மக்களாலும் தமிழக மக்களாலும் கொண்டாடப்படும் நாளையே இந்த வாமன ஜெயந்தியாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் கொண்டாடும் விதமாகவும் இதனை கொண்டாடப்படுகிறார்கள். இந்த நாளில் நீங்கள் உண்ணாமல் விரதமிருந்து வாமன பெருமாள் அருளை பெறுவது மிகவும் சிறப்பாகும். பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களுடைய 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுத்த தினத்தையே நாம் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறோம். பெருமாள் அவர்களுடைய பக்தி வழக்கங்களையும் குணங்களையும் பலவற்றிற்கு இந்த அகில உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக வாமன அவதாரத்தில் சிறப்பாகும். இந்த வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் வளர்பிறை நாளில் தோதசி திதியில் என புராணங்கள், அதாவது பல்வேறு பழைய புராணங்கள் கூறுகிறது. இந்த வாமனரை நீங்கள் வணங்குவதால் உங்களுக்கு ஞானம், பக்தி, அறிவு அனைத்தையும் பரம்பொருள் வாமனன் அவர்கள் கொடுப்பதாகவும் அவரை வரவேற்பதற்காகவும் வாமன ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. வாமன ஜெயந்தியானது வாமன துசி என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனைத்தான் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாகவும் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். இந்த வாமன ஜெயந்தி என்று திருமால் அவர்களை நீங்கள் வணங்குவதால் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், மனப்பதற்றம் மற்றும் கெட்ட எண்ணங்கள் ஆகியவற்றை விரைவில் நீக்கி மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாமன ஜெயந்தியானது செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி வெகு விமர்சையாக இந்த கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த திருவிழா என்பது மிகவும் ஆழமான ஆன்மீக தகவல்களும் மற்றும் பல்வேறு திருவிளையாடல்களை உள்ளடக்கிய திருநாளாகும். இந்த வாமன ஜெயந்தியின் தத்துவம் என்னவென்றால், ஒருவன் எவ்வளவு பெரிய சக்தி பெற்று இருந்தாலும் மற்றவர்களை நீங்கள் அடக்கி துன்புறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை கொடுமையில் தள்ளுவது, இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தால் இறைவன் தங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி பலத்தை எடுத்துக்கொண்டு உங்களை அழிக்க மற்றும் வருவார் என்பது இந்த செயலின் ஐதீகமாகும். மற்றும் நல்லவர்களை காக்க நிச்சயம் அவர் அவதாரம் எடுப்பது இந்த வாமன ஜெயந்தி உணர்த்தும் உண்மையான தகவலாகும். இந்த வாமன ஜெயந்தி நாளில் எவன் ஒருவன் தன் உண்மையான தத்துவத்தை மற்றும் தவறுகளை மன்னித்து மனமருந்தி அழுது கொண்டு இறைவனுடைய பாதங்களில் சரணடைகிறானோ அவனை மன்னித்து அவனுடைய பாகங்களை நீக்கி அவருக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் பொருட்களையும் வழங்கி அவருக்கு நன்மை செய்யும் இந்த வாமன ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த வாமன ஜெயந்தி நாளில் மகாபலி மன்னனை 3 அடி வைக்க மண் கேட்டு 1 அடியில் உலகத்தையும் மறு அடியில் வானத்தையும் 3வது அடி எங்கே இருக்கிறது என்று கேட்டு இடமில்லாததால் மகாபலி மன்னன் தன் தலையை கொடுத்ததால் அவரை பாதோள லோகத்திற்கு அனுப்பி அவரை முக்தி பெறச் செய்து மீண்டும் அவரை பூமிக்கு வர வைக்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த ஜெயந்தியே வாமன ஜெயந்தியாக போற்றப்படுகிறது மற்றும் ஓணம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மகாபலி மன்னன் தங்கள் வீட்டிற்கு வருவதாக கேரள மக்களும் தமிழக மக்களும் நினைத்து கொண்டாடும். அவரை வரவேற்கும் வகையிலும் பலவித சத்திய உணவுகள் தயார் செய்து அவருக்கு படைத்து அன்போடு வழிபடுகிறார்கள். இந்த கேரள மக்கள் இந்த மாதத்தை சிங்க மாதம் என்று நினைத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.